அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எமது கல்குடா தொகுதியிலே ஓட்டமாடி வாழத்தின பிரதேசத்திலே இந்த வெள்ளத்தினால் புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பல நிலையங்களை அமைத்து பொருட்களை சேகரித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு விடயத்தினை கவனத்தில் எடுக்க வேண்டும். அதாவது இலங்கையிலே எல்லோருக்கும் விளங்கக்கூடிய விஷயம், கல்குடா தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் மட்டும்தான் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாத்து வைத்திருக்கணும். முதலாவது இதனை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நான் இந்த பதிவிலே சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எமக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்லளை என்ற பிரதேசம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 90% பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கல்லளை பிரதேசம் மன்னம்புட்டியை அடுத்து வருகின்ற பிரதேசம். நமக்கு ஞாபகம் இருக்கும், எங்களுடைய வன்செயல் காலத்தில், யுத்த காலத்தில் நாங்கள் அகதியாக சென்ற நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்தவர்கள் கல்லளையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள், கல்லளையில் வாழக்கூடிய மக்கள் தான் எமக்கு இடம் தந்திருந்தார்கள். உண்மையில் நான் கூட அங்கே அகதியாக சென்றிருந்தேன். எனவே இன்றைய நிலைமையில் அந்த பிரதேசம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, மதில்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. வீட்டில் இருக்கின்ற ஒரு சாமானும் இல்லாத நிலைமையில் இருக்கின்றார்கள். சாப்பாடு பிரச்சனையில் இருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து ஓட்டமாடி வாழைச்சேனை மீராவுடை பிரதேசத்திலே பொருட்களை சேகரிக்கின்றவர்கள் தயவு செய்து கல்லளையை மறந்து விடாதீர்கள். கல்லளை பிரதேசத்தை மறந்து விடாதீர்கள். அந்த மக்களை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பொருட்களிலே முதல் கட்டமாக அந்த பிரதேசத்துக்கு நீங்கள் சென்று அந்த பிரதேச மக்களுக்கு உங்களுடைய நிவாரண உதவிகளை வழங்குமாறு தயவுடன் உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அருளையும் கிருபையும் எமக்கு தருவானாக என்பதனை தயவு செய்து மனதில் கொண்டு இந்த விடயத்தை செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.